புரியுற மாதிரி மற்றவங்க பேசுறாங்களா புரிஞ்சுக்கோ, புரியுற மாதிரி பேசலையா இவங்க புரியுற மாதிரி பேசலங்கிறதையாவது புரிஞ்சுக்கோ. இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா? இந்த புத்தி இல்லை என்றால் தான் தாழ்ந்து தாழ்ந்து போகிறோம். பாரு, எனக்கு பல கேள்விகள் உண்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க 6 மணிக்கு வாசல்ல நிக்க, ஏன் பொறு வரும். கூர்காவுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அவன் அங்கதானே நிக்கிறான், வாசல்ல தான் நிக்கிறான். வாட்ச்மேனுக்கு ஏன் வரமாட்டேங்குது? என் பொம்பளைக்கு மட்டும் பொறு வரும். அதாவது கெட்ட விஷயங்களை 6 மணிக்கு மேலே அப்படி அப்சர்வ் ஆகுமா? அது எங்கள் அம்மா ஓல்டு, அது அப்படி சொல்லும். நான் கேள்வி கேட்டு போயிடுவேன். எனக்கு எப்போ 8 போடு 8 போடும்பாங்க தெரியுமா? அழகாகிறதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று இருக்குது, அது எடுத்து 8 போட்டால் சிவப்பாயிருவோமா? இதெல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸா 8 போடுறது? எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. என்னுடைய கேள்விகள் வேறு. அந்த கேள்விகள் வேறான விஷயங்களுக்குள் போறதுனால தான் இந்த துணிச்சல் இருக்கு. ஏனென்றால் புத்தியின் மீது எனக்கு அவ்வளவு பேரார்வம், பெரும் தாகம். புத்தின்னு சொல்லிட்டேன்னா உன் கை கட்டிக்கு நின்றுடுவான் முன்னால. அறிவு, நான் வணக்கம் தமிழகத்தில் சொன்னேன். வணக்கம்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தங்க? எனிபாடி? வணக்கம் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? சொல்லு சொல்லு, என்ன தெரியுதோ சொல்லு. கத்துக் கொடுக்க தானே வந்திருக்கு. நன்றி, மரியாதை, மதிக்கிறேன், மரியாதை இல்ல பாப்பா. வணக்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. இதுக்குதான் இது. குழந்தை கிட்ட கூட வணக்கம் சொல்லலாம், அது கிட்ட கூட கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கு. கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் வணக்கம். தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன். ஏன்னா எனக்கு அர்த்தம் புரியும். உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அர்த்தம் புரியுமா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். இதில் எத்தனை வருஷமா பாடுற? அர்த்தம் தெரியுமா? என்னைக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? நீலாம் அதிகாரியாயி எது நடந்தாலும் புரியணும். குழந்தைகளை புரிந்து கொண்டு வாங்க, எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள். என் குழந்தைகளை வாங்க, இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக அதிகாரிகளாக வாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், சொல்லை புரிந்து கொள்ளுங்கள், சூழலை புரிந்து கொள்ளுங்கள், அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள், மொழியை புரிந்து கொள்ளுங்கள். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. சீராறும் வதனம் என திகழ்வது பரத கண்டம். புரிதல்? அதே தானே பாடுறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ்பரத கண்டமதில். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நீ வாழ்க. புரிஞ்சு 10 வருஷம் 12 வருஷம் பாடினாலும் ஒரு பையன், அதான் நான் சொல்றேன், பல நேரம் சொல்லியிருக்கேன் சரவணன் சார், ஜனகன மனகன ஜனகன மனஹே ஜனகன மன ஜனமன். தப்பு தப்பா பாடுறான். ஏய் தப்பா பாடுற அப்படின்னா விட்டுருங்க மிஸ், மார்ச் மாசத்தோட ஸ்கூலை விட்டு நின்றுடுவேன். தெரில, தேசிய கீதமே தெரிந்திருக்க வேண்டும் வேறு மொழி என்றாலும் தாய் தமிழ் வாழ்த்து நமக்கு தெரிந்திருக்கணுமா வேண்டாம்? பல கேள்விகள் உண்டு எனக்கு இந்த உலகத்தில். எல்லா வீடுகளிலும், இந்த உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறேன், எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். பல கேள்விகள் உண்டு எனக்கு. இந்த துணிச்சல் உண்டு, கேட்கும் துணிச்சல் உண்டு எனக்கு. மரபு மாற்றங்களை பற்றிய பல சிந்தனைகள் எனக்கு உண்டு. பல கேள்விகளை நான் கேட்ட வண்ணம் இருக்கிறேன். கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கிராஸ் ஹாப்பர், கிராஸ் ஹாப்பர்னா வெட்டுக்கிளி. அது என்ன பண்ணுச்சான்? நான் தான் அது. சரி, நீங்க தான் வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் வெட்டுக்கிளி தான். கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வாசிக்கிட்டே இருக்கும். சரியா சொல்றேனப்பா? இங்க யாருக்கும் தெரியும் நீங்க இந்த கதை, கிராஸ் ஹாப்பர் கதை? சரியா சொல்றேனா? கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும்.
அதுக்கு சாப்பிடவும் போய் இலைய சாப்பிடும், கிட்டார் வாசிக்கும், போய் இலைய சாப்பிடுங்க, இப்படி கதை இதுதான். ஒரு நாள் மழை வருது, அதால பறக்க முடியல, கிட்டார்லாம் நனைஞ்சு போச்சு, அப்படியே இருக்கு, பசி. நேராக அந்த கிட்டாரோட கீழே இறங்கி வருது. அதுக்கு கீழே ஒரு எறும்பு ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த எறும்பு கிட்ட சொல்லுது, நீ தான் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கல, எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, பசிக்குது. அந்த ஃப்ரெண்டு எறும்பு சொல்லிச்சா, பாரு இந்த கிட்டார் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி வாசிட்டு இருக்கிறதுனால தான் உருப்படாமல் போற, எங்களை மாதிரி உழைச்சனா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அரிசி தரேன், நாளையிலேருந்து வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்தா 10 அரிசி, சரி உனக்கு ஒரு அரிசி. இந்த மாதிரியான வெப்ப காலத்தில் இல்லைன்னா மழை காலத்தில் ஃப்ரீயாக நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், சேர்த்து வச்சதை சாப்பிடலாம். சரி அப்படின்ட்டு கையில் வந்து அது கிட்டாரை வாங்கி முறிச்சு போட்டுருச்சு. இது லைன் டெய்லி போகுது. கதை முடியுது. உழைத்து சாப்பிட எறும்பிடம் இருந்து கற்றுக்கொண்டது கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டான் வெள்ளக்காரன். நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் பர்வீன் சுல்தானா என் கதையை. நான் தான் கிராஸ் ஹாப்பர். நான் யோசிக்கிறேன், 10வது நாள் யோசிக்கிறேன். அவன் விட்டான், கதையை விட்டான். சில படங்கள் விஜயாலன் சார் அநியாயமா இருக்கும். கல்யாணம் பண்ணி குரூப் போட்டோவோட முடிப்பானுங்களா, வாழ்க்கை பிரச்சனையே அப்புறமா தான் ஆரம்பிக்கும். அதை காட்ட மாட்டானே. நான் தான் அந்த கிராஸ் ஹாப்பர்ல போறேன், கியூல கட்டி போய்கிட்டே இருக்கிறேன், 10 அரிசி சம்பாதிக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு எண்ணம்பா, நான் ஏன் எறும்போட நின்று இப்படி லைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்? அப்போ நான் எறும்பா தானே பிறந்திருக்கணும், நான் ஏன் கிராஸ் ஹாப்பரா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச கிராஸ் ஹாப்பர்னா, கிட்டார் வாசிச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்? பசிக்கா, சோறுக்கா? நோ. லைன்ல இருந்து வெளியில வர, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒற்றையாட்டின் பாதை வரேன். நேரா என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன், வா. என்ன வேலைக்கு போலியா? மரியாதையா என் கிட்டாரை கொடு. எதுக்கு? நான் போறேன். வேலை வேணாம், சோறு வேணாடியோய், மரியாதையா என் கிட்டாரை கொடு. இனிமேல் சோறு பசின்னு வந்து செருப்புல அடி. வந்தாதானே? வரமாட்டேன், சாதாரண தவிர வரமாட்டேன். குடு. கிட்டார் வாங்கிட்டு மேலே போய் உக்காந்துட்டேன், வாசிக்கிறேன். ஆன்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த சோறு சாப்பிட்டதை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். வாசிக்கிறேன், பசிக்குது, போய் சாப்பிட்றேன். வாசிக்கிட்டே கீழே பார்க்குறேன், நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு. எறும்பை பார்க்குறேன். நேற்றெல்லாம் இங்கே தான் உழைச்சிட்டு இருந்தேன்ல, என்னடா வாழ்க்கை, 10 நாள் நாசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம் நாமளும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டேன். எறும்பு ஸ்லோவாக போகுது. என்னாச்சு, ஏன் இது ஸ்லோவாக போகுது தெரில அப்படின்ட்டு வாசிக்கிட்டே பார்க்குறேன். கீழே ஃபாஸ்ட்டாக போகுது. ஏதோ கண்டுபிடித்து விட்டேன். ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக போகுது. வாசிக்கிறத நிறுத்துறேன், ஸ்லோவாக போகுது. நேராக கீழே இறங்கி வரேன். ஒரு எறும்பை கூப்பிடுறேன். நான் நல்லா வாசிக்கிறேனா? சூப்பராக வாசிக்கிறேன். நீ தானா? அது நான் தான். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பே தெரில, வலியே தெரில, அவ்வளோ வேகமாக போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன். நான் வாசிச்சா எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? நான் 3 நாளாக உன் இசையை கேட்குறேன். ஒவ்வொரு நாளைக்கும் 10 தான் சம்பாதிப்பேன். உன் இசை கேட்டால் 15 சம்பாதிக்கிறேன். நிஜமாவா? ஆமாம். நான் உனக்காக வாசிக்கிறேன். இந்த 15லேருந்து ஒரு அரிசி எனக்கு தரியா? ஓ தாராளமா, அண்ணா அழகா வாசிக்கிறேன். நீ 20 சம்பாதி, ஆனால் எனக்கு 2 கொடு. 20 சம்பாதிச்சா உனக்கு 2, ஆனால் நீ அப்படி வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன் அப்படி சொல்லி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர். இயல்புப்படி இருக்கக்கூடிய எறும்பு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்த கிராஸ் ஹாப்பர் 2000 ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளே. விருப்பமானதை செய்யுங்கள். எதை செய்தாலும் இஷ்டத்தோடு செய்யுங்க, விருப்பத்தோடு செய்யுங்க. விருப்பத்தோடு செய்தால்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். நான் 2000 சொன்னேன், ஆக்சுவலா 20,000 அது. நான் பேசினால் என் குழந்தைகளே உங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது என் பலம்.
என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம். யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் என் இலக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விருப்பமானதை செய்யுங்க. எதை செய்தாலும் சொன்னாங்க, இந்த 3 மாசம் மட்டும் கஷ்டப்பட்டுடு. எதுக்கு? அப்புறமா ஒரு 25-30 வருஷம் ஜாலியா இருக்கலாம். 25 வருஷம் 30 வருஷம் ஜாலியா இருக்க போறேன், அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இஷ்டப்பட்டு படிச்சுட்டு போறேன், இஷ்டப்படுறேன். இந்த வாய்ப்பு தானே என்னை அடுத்த லெவலுக்கு உயர்த்தது. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். இந்த பர்வீன் சுல்தானா எனும் தாய் உனக்கு ஒற்றை வாசகத்தை உன் டைரியில் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்வதற்கு சொல்லுகிறேன். The only person under the sky will help you is you. நீதான் உன்னை காப்பாற்ற முடியும், வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. நெப்போலியன், நீச்சலே தெரியாத நெப்போலியன் தன் டைரியில் எழுதி வைத்த குறிப்பு என்ன தெரியுமா? நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. நீச்சல் தெரியாதுங்க. நீச்சல் எங்க பழகுவானா? கடல்ல, அதுவும் ஆழ்கடல்ல. எங்க நிறைய சொரா மீன் இருக்கோ அங்கதான் நீச்சலே பழகுவேன் நான் பாருங்க. ஆமா மாவீரன். கப்பல் கரையிலே மிக மிக அமைதியாக இருக்கும். அதற்காகவா கட்டப்படுகிறது கப்பல்? அது புயலை சந்திக்க வேண்டாமா? அது ஆழ்கடலை சந்திக்க வேண்டாமா? அதற்காகத்தானே கட்டப்படுகிறது கப்பல். அதற்கு தயார் செய்து கொள்வதற்காகத்தானே கரையிலே துறைமுகத்தில் நிற்கிறோம். நீங்கள் துறைமுகத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல் இதோ உங்களுக்காக பெருங்கடல் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பயணப்பட வேண்டும் என்றால் இங்கே இந்த ஃபியூவலை கரெக்டா அக்யூமுலேட் பண்ணுங்க, அக்யூர் பண்ணுங்க. என்ன என்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இதுதான் வாய்ப்பு. நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னும் 2 நிமிடங்களில் என் பேச்சு நிறைவுறும். எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் 8 வயது குழந்தை. அந்த 8 வயது குழந்தை நல்ல வாசிப்பான், இசை கலைஞன். அவன் ஆடு மேய்க்கும் போது இசை வாசிட்டு போனானா. ஆடு மேய்க்கும் போது இசை வாசிச்சானா ராஜா கேட்டான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் இன்னைக்கு நின்று பேசுறேன்ல, இந்த 2000 பேர் இருக்கிறீங்கல்ல, இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறமா நீ என்னை எங்க சந்திப்பேன்னு நினைக்கிற? நான் உன்னை எங்க சந்திப்பேன்னு நினைக்கிற? நீ எனக்கு ஃபோன் போட்டு, மேடம் நான் இங்க இந்த மாவட்டத்துக்கு கலெக்டரா இருக்கேன், உங்க பேச்சை நான் கேட்டேன், எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க பேச வரணும், நீங்க கூப்பிட மாட்டியா? அதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னை சாதாரண இடத்துல சந்திக்க போறது இல்லைன்னா மிக உயர்ந்த இடத்தில் தான். அதுல நோ டவுட் அபவுட் இட். Knowledge accumulation is not as easy thing, my dear children. அந்த 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 பையனுக்கு அந்த இசையை கேட்டான்ல ராஜா, நேரா போய் தன்னுடைய இசைக்கு அரசாங்கத்துக்கான இசைக்கலைஞனை நியமிச்சிட்டான். அப்போ ஒரு போர் வருது, எல்லாரும் போருக்கு போறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, நான் வீட்டுக்கு 8 வயசு அவனுக்கு, நான் வீட்டுக்கு போறேன்னு. வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னுடைய 7 அண்ணனுங்க எல்லாருக்கும் போருக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றான் அந்த பையன், அம்மா நான் போர்க்களத்தில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அம்மா சொல்றாங்க, நீ சின்ன பிள்ளடா போவாது. இல்லம்மா வேடிக்கை பார்க்க தாம்மா போறேன், நான் டீச்சர், நான் ரெட் லைன் போடுறேன் கீழே. வாசிச்ச குழந்தை புல்லாங்குழலை வாசிக்காமல் வேறு ஒரு வாசிப்பு கருவியை எடுத்துட்டு வாசிருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குது. அது அரசாங்க உத்தியோகத்தில் போய் உட்காருது 8 வயசுலயே. அது போய் அம்மா அப்பாட்ட என்ன கேட்குது, நான் போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறேங்குது. என்ன டிஃப்ரெண்ட் பாருங்களேன். உன்ன மாதிரி என்ன மாதிரி சாமானிய எங்க கேன்டீன் போலாமாடி, எதுக்கு? இட்லி சாப்பிடுவேன், எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வா. அப்படி சொல்றவர்கள் மத்தியில் கிளம்பி போறான் பாரு அவன். இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன். நேரா போறான், பார்க்கறான் ஒரு பெரிய அரக்கன் எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்சி பார்க்கறான். எல்லாரும் அழியிறாங்க. அப்ப தளபதி கிட்ட போய் நோண்டுறான் அந்த பையன். சார் அந்த அரக்கனை நான் அடிக்கவா சார்? சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு தளபதி. நீ போய் அடிக்க போறியா இந்த அரக்கனை? ஆமா சார். எப்படி அடிப்ப? ஆயுதம் வச்சிருக்கேன் சார். எடுத்தான் பாருங்க உண்டிகோல். டேய் உண்டிகோலை வச்சுக்கிட்டு போர் பண்ணுவியாடா நீ? இதெல்லாம் நீ பறவை அடிக்கிறதுடா. இல்ல இல்ல, அந்த 8 வயது குழந்தை சொன்னதை கேட்டுக்கொள்ளுங்கள். அவன் சொன்னான், நான் இந்த உண்டிகோலால் என் ஆடுகளை மேய்க்க கொண்டு போகும் பொழுது நான் பறவைகளை அடித்து பழக்க பெறவில்லை, என்னுடைய ஆடுகளை தின்ன வரும் நரிகளையும் ஓநாய்களையும் சிங்கத்தையும் அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன், என்னை விடுங்கிறாங்க. அவன் பயிற்சி பாருங்க, சின்ன சின்ன ஆயுதம் தான். சர்ரா அட்ரான் தான்
அடிச்சாம் பாருங்க, கரெக்டா இங்க பட்டுச்சு, அப்படியே விழுந்தான். விழுந்த அரக்கனுக்கு பெயர் கோலியாத், அடிச்சவனுக்கு பெயர் தாவூத். டேவிட் டேவிட் அடிச்சான். அடிச்சிட்டு இதை பைபிள் சொல்லுகிறது, இதை இஸ்லாமும் சொல்லுகிறது. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? அந்த குழந்தைய நான் ஏன் நேசிச்சேன்னா, சில யூனிக் குவாலிட்டிஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்குங்க. நான் இங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், உங்ககிட்ட என்ன யூனிக் குவாலிட்டி இருக்கு? நீங்க என்னை போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல வந்து உட்கார்றதுக்கு உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? அதை முதல்ல டிக்ளேர் பண்ணுங்க. அந்த குவாலிட்டியோட நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க. நான் சொல்றேன் ஏன் அந்த குழந்தை பிடிச்சதுன்னா, கீழே விழுந்தான்ல கோலியாத், யாருமே இந்த கதையை சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன தெரியும் பண்ணா, எல்லாரும் வெளியில ஓட, அவன் மட்டும் அந்த அரக்கன் கிட்ட போறான். தளபதி அவன் கையை பிடிக்கிறான். எங்க போற? இல்ல, இந்த கல் அடிச்சேன்ல, ஆமா, அதை நான் ரொம்ப தேடி தேடி நான் ஆயுதமா மாத்தி வச்சிருக்கக்கூடிய கல்லு, அது அவன் நெத்தியில இருக்க, அதை எடுத்துட்டு வர போறேங்கிறாங்க. என்ன துணிச்சல் பாருங்க, என்ன துணிச்சல்! 8 வயசுங்க, 8ல இருந்து 12 வயசுன்னு சொல்லுது. அதுக்குள்ள போறான். அவன் சொல்லும் போது, வீரர்கள் தன் ஆயுதங்களை களத்தில் விட்டு வருவதில்லை, இது சொல்றாங்க அந்த தளபதி கிட்ட. பைபிளை படிச்சு பாருங்க. நேரா வரான், அப்படி சாஞ்சி கிடக்குறான். அவன் கடன்னு மேலே ஏறுறான், தலைக்கிட்ட போறான், கல் எடுத்துட்டான். இப்பதான் இருக்குது கிளைமேக்ஸ். கல் எடுத்த உடனே அரக்கனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டது. அவன் கண்ணை விழிச்சு பல்ல ஆணு காட்டுறதுக்குள்ள அந்த வினாடியில, சொன்னாங்கல்ல சார், கெமிஸ்ட்ரி இஸ் நாட் மை சப்ஜெக்ட், அந்த வினாடியில முடிவு பண்ணனா. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ண சொல்லுவாங்கல்ல, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு, அந்த மாதிரி. அவன் வாயை திறந்த உடனே அந்த குழந்தை என்ன தெரியும் படிச்சு, கரகரன்னு கீழே இறங்குச்சு. அந்த அரக்கனுடைய மடியில அவன் கட்டி இருந்த பட்டாக்கத்தி அப்படியே உருவி கடகடகன்னு மேல போய் fraction of secondல எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு குதிச்சிட்டாரோ அப்படி மேலே ஏறி டக்குன்னு கழுத்து அறுத்துட்டான். வினாடியில் அறுத்தான். அவன்தான் இந்த உலகத்தில் முதல் மன்னனாக, மிகப்பெரிய மன்னனாக, இன்றைக்கும் தாவீதுக்கு ஈக்குவலா இன்னொரு மன்னன் பிறக்கவே இல்லை என்ற அளவிற்கு தனி ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக இன்றைக்கும் வரலாறால் போற்றப்படுகின்ற அவன் தன் பயணத்தை ஆரம்பித்தது 12 வயதிற்குள். துணிச்சலா போனா பாருங்க. அப்படி துணிந்து நீங்கள் இறங்குங்கள், எந்த காரியத்தையும் துணிந்து நீங்கள் இறங்குங்கள். நான் சத்தியமா சொல்றேங்க, என் பக்கத்துல மாபெரும் தமிழ் கனவு என்கின்ற நிகழ்ச்சியை நான் போயிருந்தேன். என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் ஒரு முஸ்லீம் பேர், அவருக்கு பேர் ஞாபகம் இல்லைன்னு. அவர் சொன்ன வார்த்தை, 2011 நான் என்னுடைய டிகிரி முடித்தேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். 2019 உங்கள் பேச்சை நான் கேட்டேன். அதுக்கப்புறமா 4 வருஷம் உழைச்சேன், எக்ஸாம் எழுதினேன். ஆல் இண்டியா லெவலில் நான் 19வது இடத்தை பிடித்தேன். இன்னைக்கு நான் சப் கலெக்டராக இருக்கிறேன். என் காதுகளில் ஒலித்த சொல், நான் பார்த்த குழந்தைகள். நான் என்னுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில வந்து தோற்று போன ஒரு சிறுவன். ராஜபாளையம் கம்பன் கழகத்தில் உட்காரன், டவாலியோட உள்ள வரார். யாரா இதன் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வந்து உட்கார்றாரு, பேசுறார், பிரமாதமா பேசுறார். அப்போதான் தெரியுது, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் 2008 அந்த ஜூனியர் அதுல தோற்ற குழந்தை இன்றைக்கு விருதுநகர்ல கலெக்டரா இருக்கிற ஜெயசீலன் ஐயா. வாழ்க்கை உங்களை ஒவ்வொரு பக்கத்திற்கும் அழைத்து செல்லும் என் குழந்தைகளே. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? If you are ready, the world is there. நான் சிட்டுக்குருவியாகத்தான் பறந்தேன். இன்றைக்கு சிறகை விரித்து வானத்தை அளந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன என்றால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னிலை உணர்ந்த துணிச்சல் தான். தன்னிலை உணர்ந்த துணிச்சல். ஒரு பாட்டு படிச்சுட்டேன்னு வச்சுக்க, ஒரு பாட்டு தான், ஒரு கவிதை படிச்சுட்டேன்னு வச்சுக்க, 50 கூட்டம் இன்ட்டு 1 லட்சம் ரூபான்னு போட்டுக்கோ. ஒரு பாட்டு தான். சந்தைப்படுத்த தெரிந்து கொள். உன்னுடைய நாலேஜ் எனக்கு தெரியும், ஆனா எழுதல. தெரிந்ததை சொல், உறக்க சொல். நான் இப்படி சொல்லி தந்துட்டு போறேன். துணிச்சல்ங்கிறது என்ன தெரியுமா? இப்படி போறது இல்ல, நின்னபடி கொஞ்சம் இப்படி உயர்வது, நின்னபடி அப்படி உயர்ந்து கொஞ்சம் இப்படி நில்லு, கொஞ்சம் உன்னை நீ இப்படி அப்லிஃப்ட் பண்ணிக்கோ. அதுதான் துணிச்சலுக்கான முதல் படி. இந்த உலகத்தில் அறிவோடு சேர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்ன தெரியுமா, இந்த துணிச்சலா ஒரு பெரிய ஒரு சவால் சொல்லிட்டு நான் ஆசீர்வதிச்சுட்டு போறேன். என் பயணத்தை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும், பென்சிலில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கு நான் கிரீன் பென்ல வந்து நின்று இருக்கேன். இப்படி சொல்றேன், ஒரு காட்சிப்படுத்திக்கோ. இங்க ஒரு ஃபைல் இருக்கு, இங்க ஒரு பென் இருக்கு, கிரீன் பென். இந்த ஃபைல் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கு, இந்த பென் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கு. நான் ஃபைலை வச்சுக்கிட்டு இன்னும் 5 வருஷத்துல உன் கேபினை தட்டி உள்ள வந்து நீ கிரீன் பென் போட்டு அதில் கையெழுத்து போட போறியா? இல்ல, நீ ஃபைலை எடுத்துக்கிட்டு உள்ள வர, நான் உட்காந்து கிரீன் பென்ல கையெழுத்து போட போறேனா? நான் டீச்சர் இல்லையா, தாய் இல்லையா? நான் ஆசீர்வதிக்கிறேன். ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும், கிரீன் பென் உன்கிட்ட இருக்கட்டும். வணக்கம்.